சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நாம் காலையில் எந்த மனதோட எழுந்திருக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அமையுது. என்னுடைய தெய்வம் இந்த நாளை எனக்கு சிறப்பாக மாற்றி தரும். அந்த நம்பிக்கையில் நாம் காலை பொழுத எழுந்திருக்கும் போது அந்த நாள் முழுக்க உங்களுக்கு முழு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக அது மாறும். கடவுளுடைய எண்ணத்தின்படி நான் வாழ்வேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது நீங்கள் சொல்லி பாருங்களேன். அப்போது அந்த நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதியும் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாகவும், அந்த நாள் முழுக்க ஒரு அமைதியும் அதன் மூலமாக பெறக்கூடிய நல்ல காரியங்களையும் அது ஏற்படுத்தும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி இந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாட போகிறோம். என்னங்க விசேஷம் இன்றைக்கி? அப்படி ஒன்று இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாம் உயிரோடு இருந்து இந்த பதிவை கேட்டு இந்த நாளை வாழ்கிறோமே, இதுவே மிகப்பெரிய விசேஷம்தான். ஏன்னா கடவுள் நாம் எழுந்திருச்ச உடனே நமக்கு உணர்வு இருக்குது, உயிர் இருக்குது. அப்போது ஒரு கடவுள் என்ன பண்ணுறாரு, ஒரு வாய்ப்பை இன்னைக்கு உங்களுக்கு வழங்கியிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றிகள். இன்னைக்கு இந்த நாள் முழுக்க நான் நிறைந்த ஆசீர்வாதத்துடன் நான் இருப்பதற்காக நன்றிகள். என்னோட வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் அதை நான் இறை சக்தியின் துணையோடு போராடி அந்த வெற்றியை நான் சாயப்பாவுடைய பாதத்தில் சமர்ப்பிப்பேன். அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள், என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குதோ அந்த எண்ணங்களை ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணுங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே. சரி, என்னங்க நடக்கும் இப்படி இருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் மார்னிங் சொன்ன சில வார்த்தைகள் இருக்கே, அந்த வார்த்தைகள் அந்த இடத்துல உயிர் பெறும். அப்போ ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக வந்திருக்கு அப்படின்னா உங்கள் மனசில் முதல்ல பதட்டம், பயம், குழப்பம் எதுவும் இல்லாமல் அதற்கு உண்டான மன தைரியமும் அதற்கு உண்டான ஒரு அறிவையும் கடவுள் அந்த நேரத்தில் கொடுத்து உதவுவார். நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பதட்டத்தில் நம்மளை மறந்து நம்ம திறமைகளை நாமளே அழிச்சிடுறோம். பட் அந்த பதட்டம் என்னைக்கு உங்களுக்கு இருக்காது. ஏன்னா நீங்கள் காலையில் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளவு உயிர் இருக்குது. அப்போது 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்கள் அந்த வார்த்தைகளை சொல்லி எழுந்து அதுக்கப்புறமா இறைவன்கிட்ட போங்க. இல்லை இறைவன்கிட்ட போனதுக்கப்புறமாவது அந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். என்றைக்குமே ஒரு பேட்டர்னில் கொண்டு வராதிங்க. கடவுள்கிட்ட வணங்கும்போது மனசில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நேர்மறையான வார்த்தைகளாக இருக்கணும், நல்ல வார்த்தைகளாக இருக்கணும், உற்சாகம் இருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும், அது வெற்றிக்குரிய வார்த்தைகளாகவும் இருக்க வேண்டும். இதுதாங்க நம்ம நேற்று காலையில் கூட வெற்றி நிச்சயம் சாயசத்தில் சொல்லியிருந்தோம், இரவு உறங்கும் முன் நாம் பாசிட்டிவான எண்ணங்களை வச்சு தான் நம்ம உறங்க போகணும் அப்படின்னு. அதே போல் ஒவ்வொரு நாளும் அதுக்கு முந்தின நாள் அதனுடைய ஆரம்பம் தான் அடுத்த நாளுக்கு உண்டானது, முடிவு அல்ல. அப்போது ஒவ்வொரு நாளும் இரவு கடவுள் நமக்கு தந்த இந்த நல்ல நாளுக்காக நம்ம நன்றிகளை சொல்லி கொஞ்சம் நாம் எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் சரியாக இருந்தோம்
அதுக்கு கடவுளுக்கு நன்றிகள். அதை சொல்லிட்டு தூங்கும்போது, இப்போ காலையில் எழுந்திருக்கும் போது மிகப்பெரிய ஒரு ரெஃப்ரெஷ் உங்கள் மைண்டுக்குள்ளே வரும். ஸோ அவ்வளவு நல்ல பொழுதா இந்த பொழுது உங்களுக்கு கடவுள் நிச்சயமாக கொடுக்குறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்று தான். கடவுளை என்றும் எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். ஆத்மார்த்தத்தனமான பூஜை முறைகளை கொள்ளுங்கள். இந்த பூஜை முறைகள் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. மன ரீதியாக செய்யப்படும் அத்தனை விஷயங்களும், மனப்பூர்வமாக செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் கடவுள் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தீருவார். ஸோ நாம் என்றைக்குமே அவருடைய பிள்ளைகள் தான். ஒரு பிரார்த்தனை பண்ணலாமா? சாயப்பாவே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்ததுக்காக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் செய்த காரியத்தை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் உங்களிடம் ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தின் மூலமாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நல்லவர்களுக்கு சோதனைகள் தராமல் தீயவர்கள் நல்லவர்களாக மாறுவதற்கும் நீங்கள் மிகப்பெரிய வாய்ப்புகளை அளிக்க வேண்டும். நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ என்ன தவறுகள் செய்திருக்கோமோ அதை மன்னித்து எங்கள் வாழ்க்கையை புனிதமாக்க வேண்டிய பொறுப்பு உங்களது. நாங்கள் உங்கள் தெய்வமாக பார்க்கவில்லை. நாங்கள் எங்களுடைய தாயாக, தந்தையாக உங்களை பார்க்கிறோம். எங்களை முழு மனதுடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயத்தையும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் இந்த நேரம் யாரெல்லாம் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் கூடவே இருந்து வழிகாட்டி தந்ததற்காக நன்றிகள். நாங்கள் இவ்வளவு பெரிய பாவங்களை செய்தும் எங்களை மன்னித்து உங்கள் குழந்தைகளாக ஏற்றுக்கொண்ட சாயப்பாவிற்கு நன்றி, கொடான கொடி நன்றிகள். ஸோ பிரார்த்தனை என்றைக்குமே பலம் வாய்ந்தது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடந்தாலும் பிரார்த்தனைகள் என்றைக்குமே உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத மறக்காதீங்க. பலன் என்னைக்கு தான் இல்லை, ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் உண்டு. ஸோ அதை மனசில் வச்சு உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. இந்த நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான அற்புதமான நாளாக இருக்கணும்னு நான் மறுபடியும் பிரார்த்தனைக்கிறேன். இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாவுடைய அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.